வணக்கம் நண்பர்களே. விருத்தாசலத்தை குறிவைத்த தளபதி விஜய் வி சென்டிமெண்டாக அமையுமா அப்படின்னு பார்க்க போறோம். வி அப்படின்னா என்ன, எதற்காக வி சென்டிமெண்டாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்னா, தாவேக்காவில் பலதரப்பட்ட கட்சிகளில் இருந்தும் விஐபிகளும் இணைந்து வரும் நிலையில் நம்ம தளபதி அவர்களும் விருத்தாசலத்தை ஒரு குறி வைத்திருக்கிறாராம். எதற்காக விருத்தாச்சலத்தை குறி வைத்திருக்கிறார்னா, வி ஒரு சென்டிமெண்டாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் குறி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. வினா என்ன அப்படின்னா, முதல்ல தாவேக்கா தொடங்கப்பட்டு ஒரு பெரிய மாநாடு ஒன்று வி சாலையில, விழுப்புரத்தில் உள்ள வி சாலையில அந்த மாநாடு மாபெரும் வெற்றி ஒரு பெற்றுள்ளது. அந்த வகையில தான் வி நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வகையில தான் நம்ம தளபதி அவர்கள் வருகின்ற 2026 வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருத்தாச்சலத்தை குறிவைத்து செயல்படுகிறதா நம்ம தகவல் வெளியாகி உள்ளது. சரி, விஜய் விருத்தாச்சலத்தில் போயிட்டதற்கு என்ன விருத்தாச்சலத்தில் இருக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க யோசிக்கலாம். ஒன்னும் இல்லைங்க, விருத்தாச்சலத்தை பொறுத்தவரைக்கு விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்திகேஸ்வரர் ஆலயம் காசியோட வீசம் கூடன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த வகையில விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்திகேஸ்வரர் ஆலயம் 5 கோபுரங்களை கொண்டுள்ளது, 5 கொடிமரங்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 5 தீர்த்தங்களை கொண்டுள்ளது, 5 நந்திகளை கொண்டுள்ளது, 5 தேர்களை கொண்டுள்ளது. இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அந்த விருத்தாச்சலம் விருத்திகேஸ்வரர் ஆலயமும் விருத்தாச்சலமும். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாமே நீங்க யோசிக்கலாம். ஒன்னும் இல்லைங்க, நல்லா கேட்டுக்கோங்க. திமுக முதல்ல கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது 11 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று இருக்காங்க. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்ல விருத்தாச்சலம் தொகுதியை சேர்ந்த திரு எம் செல்வராஜ் அவர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இது ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து விலகிய போது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, விருத்தாச்சலத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஆதரவு பேரணியாக மக்கள் பெருங்கூட்டமாக திரண்டனர். இதனை காவல்துறையினை கட்டுப்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒரு வரலாறும் உண்டு. இதுல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கும் விருத்தாச்சலத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்னும் இல்லைங்க, விஜயை பொறுத்தவரைக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கு விஜயாந்த ஒரு முன்னுதாரணமாக வச்சுதான் செயல்படுறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேப்டன் விஜயாந்த அவர்கள் வந்து 2005 கட்சி தொடங்கி 2006 வந்து விருத்தாச்சலம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றாரு. அதனை போலதான் நம்ம தளபதி விஜய் அவர்களும் 2026 வந்து விருத்தாச்சலத்தை குறிவித்திருக்கிறாரு. சரி, இது மட்டும் தான் நடந்திருக்கா, வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போனா, பாமகவும் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு விருத்தாச்சலத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம், எம்பி மக்களவை தேர்தலில் போட்டியிட்டோம், நகரமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். எல்லா பதவிகளிலும் பாமக வெற்றி பெற்று ஒரு பெரும் சாதனை தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதனை ஒன்று பெற்றிருக்காங்க. அந்த போல பாமக கோட்டையாகவும் மாறிடுச்சு விருத்தாச்சலம். அதனை தொடர்ந்து தான் கேப்டன் விஜயந்த் அவர்கள் அதை தகர்த்து விஜயந்த் கோட்டையாக மாற்றினாரு. அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் விருத்தாச்சலத்தை ஒரு குறிவைத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் ஒரு மேடை அமைத்து ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று அமைச்சு விருத்திகேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி வாஸ்துபடி மேடை அமைச்சு அவங்க வந்து அந்த சொற்பொழிவு ஆற்றினாங்க. அதனை தொடர்ந்து தான் அம்மா வந்து 2016 வந்து 2வது முறையாக வந்து தமிழக முதல்வராக ஆனாங்க. இதுவும் விருத்தாச்சலத்தோட ஒரு பெரும் பங்காக தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இணையாக விருத்தாச்சலத்திலும் மக்கள் பெரும் ஆதரவு பெற்றிருக்கு தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில தான் விஜய் அவர்கள் வந்து விருத்தாச்சலத்தை நோக்கி சட்டமன்ற தேர்தலில் 2026 போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலத்துல திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இணையாக எப்படி தாவேக்கா வளர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போனா, தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெரும் முயற்சி எடுத்து பெரும் பாடுபட்டு ஒரு சகாப்தத்தினை உருவாக்கி இருக்காங்க. என்னன்னா, நிறைய நலத்திட்ட உதவிகளும் விலையில்லா உணவகம் தொடங்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமும் தொடர்ந்து அதை பயணிச்சுட்டு வராங்க. எவ்வளோ கஷ்டங்களும் பல இன்னல்களும் அனுபவிச்ச நமக்கு தாவேக்கா நிர்வாகிகள் அதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதனை தொடர்ந்து பயணிச்சு மக்களுக்கு பெரிய நன்கொடையை ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வகையில தான் தாவேக்கா வந்து விருத்தாச்சலத்தில் திமுகவுக்கும் அதிமுக இணையாக விருத்தாச்சலத்தில் தாவேக்கா வளர்ந்ததுக்கு ஒரு காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாம அதிகமாக இளைஞர்களும் அதிகமான கிளைகளும் அதிகமான ஒன்றியங்களும் அமைக்கப்பட்டு மாபெரும் ஒரு சகாப்தத்தினை உருவாக்கி இருக்காங்க நம்ம தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும்.